பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீரக சம்பா ரைஸ் வெஜிடபிள் பிரியாணி. சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக ஜீரக சம்பா ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றது வாங்க பார்க்கலாம். ஜீரக சம்பா யூஸ் பண்ணி வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜீரக சம்பாவோட அளவு எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 kg ரைஸ் இங்கே நான் எடுத்திருக்கேன். 1/2 kg ரைஸ்க்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்ட் பே லீஃப் அதில் ஆட் பண்ணுறேன். இதில் ஆனியன் டொமேட்டோஸ்லாம் என்ன ரேஷியோவில் எடுக்கணும் அப்படின்றது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் ஆனியன் இதில் ஆட் பண்ணுறேன். ஆனியன் அண்ட் ஹோல்சம் இந்த கரம் மசாலா வந்து ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை சாட் பண்ணலாம். ஆனியன் நல்லா சாட் ஆனதுக்கப்புறமா இதில் நான் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு 4 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுறேன். இதில் நான் யூஸ் பண்ண போகிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். இதில் நான் பொட்டேட்டோஸ், கேரட் அண்ட் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா கொஞ்சம் ஆயிலில் வதங்க விட்டுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை ஆயிலில் நல்லா சாட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா இதில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த 1/2 kg ஜீரக சம்பா ரைஸ்க்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சதை யூஸ் பண்ணுங்கள். பேக்கெட்டில் இருக்கிறதோ இல்லை வந்து கடையில் வாங்கினது வந்து அதில் நிறைய வினிகர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால பிரியாணியோட டேஸ்ட் சேஞ்ச் ஆகும். அதனால் இதில் நீங்கள் வீட்டில் அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் நல்லா வதக்கிக்கிறேன். 3 to 4 மினிட்ஸ் இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த ஜீரக சம்பா ரைஸ்க்கு தேவையான வாட்டர் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ 1 கப் ரைஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1.5 கப் தண்ணி வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணணும். ஜீரக சம்பாவுக்கு வந்து 2 கப் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சிரும் சாதம் அண்ட் வந்து சாப்பாடு வந்து களி மாதிரி ஆயிரும். அதனால 1 கப் ஜீரக சம்பா ரைஸ்க்கு 1.5 கப் இதில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒரு லெமன் இதில் ஸ்குவீஸ் பண்ணிடுறேன் நான். லெமன் வந்து டேஸ்ட் எல்லாமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ராக் சால்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ராக் சால்ட்டோடு சேர்த்து நீங்கள் நார்மல் சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான காரம் கொஞ்சம் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த காரமே போதும் அப்படின்னா நீங்கள் இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் பாயில் ஆகணும். இப்போ நான் இதை லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸில் இந்த தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜீரக சம்பா ரைஸ் வந்து நான் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 1/2 hourக்கு முன்னாடி ஜீரக சம்பா ரைஸை வந்து நீங்கள் இதில் சோக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் சொன்ன ரேஷியோவில் வந்து இந்த சாப்பாடு வந்து நல்லா வேகும். ஸோ இதை நான் சோக் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ தண்ணி இல்லாமல் இப்போ நான் வெறும் ரைஸ் இதில் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஊற்றிட்டு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை வந்து நீங்கள் ரைஸ் வந்து கொதிக்க வைக்கணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இது லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளறிட்டு மறுபடியும் இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடணும். குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றின உடனேயே லிட் க்ளோஸ் பண்ணி 2 விசிலில் இறக்கிடலாம். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஆனால் அரிசியில் கொஞ்சம் மாய்ஸ்சர் இன்னும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம தம்மில் வச்சிடணும். ஸோ தம்மில் வைக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நல்லா இதை கிளறிட்டு இதுக்கு கீழே தவா வச்சிடணும். தவாக்கு மேலே ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு குக்கருக்கு மேலே வந்து நீங்கள் ஃப்ளாட்டான மூடி போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு வெயிட் தூக்கி வச்சிட்டிங்கன்னா தவா சூடாகிறதுக்கு ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு தவாவை வந்து நீங்கள் விட்டுறணும். ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுட்டிங்கன்னா தவா சூடானதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே அதை ஆஃப் பண்ணிடணும். ஃபுல் ஃப்ளேமுக்கு அப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour தம்மில் விட்டுருங்க. ஸோ இப்போ நான் 1/2 hour கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட வெஜிடபிள் தம் பிரியாணி ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வெரையாகவும் இல்லை, ரொம்ப குழஞ்சும் இல்லை. ஸோ நீங்கள் அந்த ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன அதே ரேஷியோவில் வச்சுட்டு 2 விசிலில் இறக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் தம் வைக்க போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே இதில் தம் வச்சுருங்க. தம் வச்சுட்டு
இது ஒரு ½ அன் ஹவருக்கு ரெஸ்ட்டில் விட்டுட்டு ½ அன் ஹவருக்கு அப்புறமா இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜீரோ சம்பா வெஜிடபிள் ரைஸ்க்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்க்கு நீங்கள் ரைத்தா வச்சுக்கலாம், ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம். நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இதில் நீங்கள் மட்டன் வச்சுக்கலாம், இல்லை சிக்கன் கிரேவி கூட செஞ்சுக்கலாம். சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் சீரீஸில் இது என்னோடய ஃபர்ஸ்ட் டிஷ். ஸோ இந்த மாதிரி இன்னும் நான் நிறைய டிஷ் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாத்தையும் உடனே பார்க்குறதுக்கு என்னோடய சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.